Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த காரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் டிசைர். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் இந்த வண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 2024 மாடல். இது இப்போதான் 1 மந்த் ஆகுது கஸ்டமர் எடுத்து. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல வந்து பண்ண போறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்றேன். ஆன் ரோடு பிரைஸ் எவ்வளவு வருது, இது வந்து வண்டி வேரியன்ட் என்ன, எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா VXI வேரியன்ட். இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட் வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LXI, செகண்ட் பார்த்தீங்கன்னா VXI, தேர்டு பார்த்தீங்கன்னா ZXI, டாப் மாடல் பார்த்தீங்கன்னா ZXI பிளஸ். இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இதுலேயே பார்த்தீங்கன்னா CNG வருது. இந்த கார் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இப்போ வந்து நான் இதில் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் இது கொடுத்துருக்காங்க. லைட் பார்த்தீங்கன்னா LED இது வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் லைட். இது பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் வரும், இது வந்து LED வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க, எஸ். பார்க்குறதுக்கு குரோம் ஃபினிஷிங் கூட நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் குரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியிலே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் வந்து லுக்குக்காக வந்து போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் ஃபோக் லைட் வராது, டம்மியாக தான் வரும். இது கஸ்டமர் எனக்கு ஃபோக் லைட் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா குரோம் ஃபினிஷிங் கூட வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு இந்த காரோட ஓனர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் போட்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினோட டீட்டெயில் பார்க்கலாம். பேனட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு, 2 கை வச்சு தூக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் டீட்டெயில் நான் வந்து சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின். இது 1200 cc வருது. இது இந்த வண்டியில வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கீழே, ஏன்னா மழை சாரல்ல மழை வந்து தண்ணி வந்து இதாகாம இருக்கிறதுக்காக, இன்ஜின் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகாம இருக்குன்றதுக்காக நல்லா க்ளோசிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சார் தான். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட டார்க்கு, இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி 1200 cc எவ்வளோ டார்க் வேணுமோ அது கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட சைடு வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேனட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதை அப்படியே எடுத்து இப்படி விட்டோம்னா க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ. இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செடான் வண்டி, நல்லா செடான் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வராது, இது வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து போட்டிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் வரும், இந்த குரோம் ஃபினிஷிங் வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட மிரரு. இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர் வந்து இதில் வந்து பிளிங்க் ஆகும் எல்லோ கலரில். இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான். பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் கிளாஸ் வந்து ஃபோல்ட் ஆகிடும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அடுத்ததான் இந்த வண்டியோட கீ காமிக்கிறேன். இந்த வண்டியோட கீ பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து லாக் அன்லாக் வந்துடுது, அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 163 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் கூட நம்ம வந்து பாடி சேஸில் வந்து அடி வாங்காத மாதிரி நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக வந்து கார் ஓனர் வந்து போட்டிருக்காரு. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். இது வந்து நம்மளுக்கு தேவை என்றால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்குறதுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட வந்து டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் டயர். இது 5மே ஸ்டெப்னி சேர்த்து 5மே பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வராது, நார்மல் வீல் தான் வரும். இதில் நம்ம வேணும்னா அலாய் வீல் கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து இப்போ மேலே இந்த ஆண்டனா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஷார்பின் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் வந்து அவங்க நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு நம்ம பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி லோகோ வந்துருது, இந்த குரோம் வண்டியோட சேர்த்து வரும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓனர் போட்டிருக்காரு, இது ஆக்சசரிஸில் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிக்கி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணனா ஓப்பன் ஆகிடும். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 378 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்டு டூல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. இது பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் வந்து ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம நைட் டைமில் வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து லக்கேஜ் எடுக்கும்போது நல்லா தெரிகிற மாதிரி வந்து லைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இது டிக்கி வந்து இவ்வளோதான் இடம், இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். இதை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒன்றும் கிடையாதுங்க, பக்கையாக தாங்க இருக்குது. இது வந்து சும்மா லைட்டாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடிடும், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டுக்கு போயிட்டு அதோட இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இவ்வளோ இடம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நான் உள்ளே போய் உக்காந்து சீட்டோட இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வண்டியில் உக்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா ஸ்போர்ட்ஸ் லுக்கில் கொடுக்குது இது ஸ்டேரிங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வந்து சொல்கிறேன். டில்ட்டு மட்டும் தான் வரும், டெலிஸ்கோபிக் கிடையாது. கீழே இறக்கலாம், மேலே ஏற்றலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இது நான் லாக் பண்ணிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மோடு கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மோடு, இது வந்து வேல்யூம், இது மேலே ப்ரெஸ் பண்ணால் வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கீழே இது பண்ணால் டிக்ரீஸ் ஆகும் வேல்யூம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இது மியூட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்மளுக்கு கால் வருதுன்னா இது வந்து நம்ம பேசிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாரன் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹேர் பேக் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டேரிங்கில் வந்துடும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, 2 ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்துடுது. இது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி வந்து சேத்துல வந்து ஏதாவது மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி வந்து வெளியே வரும் அப்படின்னு கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் லைட் சுவிட்சு, இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோரு, இந்த டோரில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு 2 இது வந்துடும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறது, மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணு, இது அன்லாக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் மிரர் இருக்கு இல்லையா, பசங்க வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது லாக் பண்ணுறதுக்காக கிளாஸ் வந்து ஏற்றி இறக்குறோம் இல்லையா, அதோட வந்து பட்டன் இது. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த சைடு உட்காந்துருக்கவங்க கிளாஸ் வந்து இது பண்ணாங்கன்னா கிளாஸ் இறங்காது. இது பார்த்தீங்கன்னா 4 மிரருக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டரு இந்த லெவலுக்கு வந்து இந்த பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளட்சு, அவ்வளோதாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பேனட் ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபியூலுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாவி போட்டு வண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நான் ஆன் பண்ணுறேன். சாவி போட்டு ஆன் பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது டைமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் போயிருக்கு, ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணோம்னா கிலோமீட்டர் வந்து எவ்வளோ போயிருக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம். மீது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் சென்சார்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம மானிட்டர் காமிக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்மளை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்ரு, இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு இது ரெண்டுமே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இது கீழே இறக்கும்போது 2 பிளேடு இருக்குது, வைப்பர் பிளேடு, அது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டு, இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வர செட்டு தான் இது.
இது வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, ப்ளூ லைட்டோட வருது, பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது இந்த வேரியண்ட்டில், நம்ம வந்து கையால் தான் இது பண்ணணும். நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க, ஹீட்ரு ஏசி எல்லாமே இருக்குது, அதோட பட்டன் எல்லாமே நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வாட் சார்ஜரு, இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு, ஆக்ஸ் கேபிள், இது ரெண்டுமே போட்டுக்கலாம். இது வந்து 2 மொபைல் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டீ சாப்பிட்டு போகிறோன்னா கப்பு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது அதனால் பார்த்தீங்கன்னா கியரு, இது பார்த்தீங்கன்னா எல்லா மாருதி பிராண்ட்ல இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து குரோம் ஃபினிஷிங்கோட வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டு நாங்கள் அது கை வச்சுக்கலாம், நம்ம போகும்போது ட்ராவலிங்கில் கைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அதனால இந்த ஆம்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கலாம், பட் அவங்க நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டிங்க வந்துடுதுங்க, அதாவது அசார் லைட்டு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஏசி வண்டிங்கு ஒன்று வருது, இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக் கொடுத்துருக்காங்க, நம்ம கால் பேசுகிற வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு மைக் 2 கொடுத்துருக்காங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான், எல்இடி கிடையாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சன், அதாவது கிளார் அடிக்குது இல்லைங்களா, அது அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸோட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து இப்போ நான் உட்காந்துருக்க சீட் கம்ஃபர்டபுள் மட்டும் நான் காமிச்சிடுறேன். அடுத்ததாக பேக் சீட்டில் போய் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட டிரைவிங் பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, இப்படி பிடிச்சி அழகாக வண்டி ஓட்டிகிட்டே போகலாம். நல்லா வியூ வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியுதுங்க, நல்லா ஒரு லக்ஸரி வண்டியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, நல்லாவே தெரியுது. இறங்குறதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அப்படி வந்து வெளியே இறங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக் சீட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பேக் சீட்டு, இதோட டோர் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவும் ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ நான் உள்ளே போய் உட்காடுறேன், ஒன்றும் இல்லை, இப்படி குனிஞ்சு அழகாக உட்காந்துனா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது இடம், நான் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலை, இடம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. டை சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இப்படி உட்காந்துட்டு போகிறேன்னா தாராளமாக 3 பேர் நம்ம உட்காந்து போகலாம், க்ளீனாக இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோர் குரோம் கொடுத்துருக்காங்க, இது வந்து பேக் சைடு லாக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பட்டன் 4 டோருக்குமே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது ஆம்ரெஸ்ட் போட்டதெல்லாம் நான் காமிக்க முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க இந்த காரில். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம தேவையான அளவு நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வந்துடும், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கை வச்சுட்டு நல்லா போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது புக் ரீட் பண்ணோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் இதுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப்பு கொடுத்துருக்காங்க, 3 சைடு வரும், டிரைவர் சைடு மட்டும் வராது, ஓகேங்களா. அவ்வளோதான், உள்ள நான் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க, 4 டோரில் 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா கம்பெனி ஸ்பீக்கர் இதுதான், அது செட்டு தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா க்ளீனாக வந்துடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து இந்த கார் வாங்கலாமா இல்லை வேணாமா, அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9,30,000 ரூபாய் வருது இந்த வேரியண்ட்டு, அதாவது VXI வேரியண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கலர் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன்று வருது, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு ப்ளூ ஒன்று கொடுக்குறாங்க, 2 ஆயிடுச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதுக்கடுத்து ப்ரௌனு, அதுக்கடுத்து கிரே ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஒன்று வருது, மொத்தம் 7 கலர் வந்துருது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல்ன்றதால 24 சொல்லியிருக்காங்க கம்பெனி சைடு. இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு 25 போகுதுன்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட ஓனரு.
ஓகேங்களா. இது வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு நம்ம வந்து வாங்கலாம். இதுல என்ன ஒரு வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் பேக் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சேஃப்டி வந்து இதுல கம்மி தான். அடுத்து பாத்தீங்கன்னா இது சிஎன்ஜில எவ்வளவு மைலேஜ் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து திருவண்ணாமலையில அவர் எங்க எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கணேஷ் கார்ஸ்ல வந்து எடுத்திருக்காரு. கணேஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டு திண்டிவனம் போற வழியில எஸ்கேபி காலேஜ்னு ஒன்று இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ். அது ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கணேஷ் கார் ஷோரூம் இருக்கும். அங்க வந்து இந்த கார் வந்து கஸ்டமர் எடுத்திருக்காரு. அந்த கணேஷ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா மேனேஜராக இருக்கட்டும், சேல்ஸ்மேனாக இருக்கட்டும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்து தராங்கன்னு சொல்லி இந்த வண்டியோட ஓனர் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேன், அவர் தான் இந்த வண்டி புக் பண்ணும்போது வந்து இந்த வண்டி டெலிவரி பண்ற வரைக்கும் அவர் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த கார் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா புக் பண்ணனே உடனே வராதுங்க. 1 மந்த் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். 1 மந்த்து வந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த கார் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்ததான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் சொல்லி மிஸ் ஆகிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போடுறேன், ரிவ்யூ வீடியோ, அதனால வந்து குறைபாடுகள் வந்து மன்னிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.